ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தையை காப்பாற்றுறதுக்காக டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, குழந்தைக்கு உடம்புல விஷம் ஏறி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே மாறி சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர், குழந்தைய நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது தான் கடிச்ச மாதிரிக்கு தெரியுது, இங்கே கையை கூட பாருங்கள் அப்படிங்கவும் உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் கன்ஃபார்மாக அதுதான், சரி தாங்க குழந்தைய நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு உடனே அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே எல்லாரும் பார்த்தோம்னா பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மாறி உடனே தாரா கிட்ட சொல்றாங்க, என்னுடைய குழந்தையோட நிலைமைக்கு நீ தான் காரணம், என் குழந்தைய நீ தான் ஏதோ செய்துட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே தாரா சொல்றாங்க, பாரு சூர்யா, நான் என்ன சொன்னாலும் மாயாங்கிறத மாறி ஒத்துக்கவே மாட்டுக்கா, நீ மட்டும்தான் என்ன மாயாமான்னு சொல்ற, ஆனா மற்ற எல்லாருமே என்னை தாராவை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, நான் என்னதான் பண்றதுக்கு, பேசாம நான் காசிக்கே போயிருது அப்படிங்கும்போது அப்ப சூர்யா மாயாவை சமாதானப்படுத்துதாங்க. மாறி, நான் சொல்றது கேளு, நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரலாம், ஆனா அதுக்காக நீ மாயாமாவை இப்படி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லவும் உடனே மாறி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சார், நான் சொல்றதை கேளுங்க, இவங்க வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்காரனும் இவங்க தான், இவங்க உண்மையிலேயே மாயா கிடையாது, இவங்க தாராமா தான், நான் சொல்றது நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே சூர்யா சொல்றாங்க, மாறி நீ இப்போ இந்த பிரச்சனைலாம் சேர்த்து மாயாம்மா மேல நீ இந்த மாதிரிக்கு பழைய சமத்தாத, அவங்க உண்மையிலேயே சொல்ல போனாக்கி அவங்க தாராமாவே கிடையாது, தாராமாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா உடனே டாக்டர்கிட்ட சொல்றாங்க, நீங்க என்னுடைய உயிரை எடுத்துட்டு குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க, ஏன்னா குழந்தையோட உயிரை காப்பாத்தினாதான் இவன் என்ன நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாரிக்கு இன்னும் கோவம் வருது. அப்ப சங்கரமட்டி சொல்றாங்க, அக்கா என்னம்மா நாடகம் ஆடுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் சொல்றாங்க, என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது, நானும் என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் குழந்தைக்கு கொடுத்துருக்கிறேன், இத்தனை மணி நேரம் கழிஞ்ச போறதுதான் தெரியும் அப்படின்றதாங்க. உடனே பார்த்தோம்னா மாறி அழுதுகிட்டே குழந்தை பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க மாறிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நர்ஸ் சொல்றாங்க, குழந்தையோட அம்மா மட்டும் இங்க இருக்கட்டும், மற்றவங்களாம் வெளியே போங்க அப்படிங்கவும் மாறி குழந்தை பக்கத்துல இருந்துகிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க. அப்ப சங்கரபட்டி சொல்றாங்க, அக்கா நீ நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுதுக்கா அப்படிங்கும்போது, டேய் நீ பேசி பேசியே காட்டி கொடுத்துறாதடா, பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லவும் அப்ப சங்கரபாண்டியும் ஐயோ குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சோகத்தோட இருக்க மாதிரிக்கு அவங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க. மாறி பாக்குறாங்க, குழந்தைய நம்ம இப்படியே பச்சிட்டு இருந்தோம்னா குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய யாருக்கு தெரியாம அவங்க தூக்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்துருந்தாங்க. நர்ஸ் பாக்குறாங்க, குழந்தைய காணல. உடனே அவங்க அதிர்ச்சியோட சூர்யா கிட்டே மற்றவங்ககிட்டே சொல்றாங்க, குழந்தையும் காணல, குழந்தையோட அம்மாவையும் காணல அப்படிங்கவும் ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதறுதாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, மாறி எங்கேயும் போயிருக்க முடியாது, குழந்தைய தூக்கிட்ட கோயிலுக்கு தான் போயிருக்கணும், வா நம்மளும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மாயா அதாவது தாராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாராவும் அவங்க சங்கரபாண்டியும் அவங்க வேற ஒரு கார்ல தனியா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சங்கரபாண்டி சொல்றாங்க, அக்கா இவ கோயிலுக்கு போயிட்டானா கண்டிப்பா குழந்தைய காப்பாத்திடுவாக்கா, இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும், ஆமா நானும் அதை தான் நினைச்சேன், சரி நான் சித்ராவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. மாறி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா, எப்படியோ அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது, நீயா உருவாக்குனேலாம் நெளிஞ்சிட்டு இருக்கத, இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கும்போது, கொஞ்சம் இரு, நான் தானே இந்த நெளிஞ்சிட்டு இருக்கத உருவாக்குன, நானே அழிச்சிட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பார்த்தோம்னா அந்த நெளிஞ்சிட்டு இருக்கத அவங்களே மறைய வச்சிருந்தாங்க. உடனே சித்ரா தாராவுக்கு ஃபோன் பண்றாங்க, நான் உருவாக்குனதை நானே மறைய வச்சுட்டேன், அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவ என்ன பண்ணாலும் சரிதான், குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாராவும் சங்கரபாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறி கோயிலுக்கு குழந்தைய அழைச்சிட்டு அவங்க குழந்தைய அம்மன் காலடியில் போட்டுட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் குழந்தைய பாருமா, அவள் என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கான்னு பாருமா, என் குழந்தைய மட்டும் நீ காப்பாற்றலைன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு மாறி அம்மன் கிட்ட வேண்டி அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த அம்மனே நேரில் வந்துருந்தாங்க. மாறி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் மாறி திரும்பி பார்க்குறாங்க, அந்த அம்மாவே நேரில் வந்துருந்தாங்க. அம்மா பார்த்ததுமே மாறி அம்மா வந்துட்டியா அம்மா, நீ இருக்கிற நம்பிக்கையில தாம்மா என் குழந்தைய இங்கே நான் அழைச்சிட்டு வந்தேன், என் குழந்தை இருக்கிற நிலைமையை பாரு, என்னுடைய பெத்த குழந்தைய தான் காணலை, இந்த குழந்தைய தான் என் குழந்தைய வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிடாதம்மா, அப்படி மட்டும் ஏதாவது
ஏதாவது நடந்துச்சுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாரிக்கிட்ட வந்து அம்மன் சாமி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத மாதிரி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற, உன் குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கவும், அம்மா இங்கே பாருமா என் குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது, நான் என்ன பண்ணுறதுக்கு, நீ தான் என் குழந்தைய வந்து காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அம்மன் சாமி வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்களே வந்து உயிரோட வரவழைச்சிருந்தாங்க. வரவழைச்சதுமே அந்த நெளிஞ்சிட்டு வந்து குழந்தையோட அந்த விஷத்தை எல்லாத்தையுமே எடுத்துருது. குழந்தையும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என் குழந்தையோட சத்தத்தை கேட்டு உடனே வந்து மாறி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. குழந்தைய தூக்கி அவங்க முத்தம் கொடுத்துட்டு அம்மன் சாமிகிட்ட அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அம்மா நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதாம்மா, என் குழந்தைய காப்பாற்றிருக்கவே முடியாது, நீ இருக்கிற நம்பிக்கையில தாம்மா நான் என் குழந்தைய அழைச்சிட்டு இங்கே வந்தேன் அப்படிங்கவும், உனக்கும் உன் குழந்தைக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சாமி மறைஞ்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யா மற்ற எல்லாருமே மட்டும், அது மட்டும் இல்லாமல் தாரா சங்கரபாண்டின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க கோயிலுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே தாராவுக்கு பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்கு. மாரி கையில் இருக்கிற குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, என்னக்கா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது, நல்லபடியாக இருக்குது, என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கும்போது எனக்கு அதுதானே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து அவங்க சித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யா ஹாசினின்னு மற்ற எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து குழந்தை நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சூர்யா வந்து குழந்தைய அவங்க எடுத்து அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் சித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.